Welcome to Sri Vidya Bharati YouTube class, 11th standard Bio-Botany, Chapter 5, Taxonomy and Systematic Botany. In previous class, we have seen the concept of species in morphological and then phylogenetic relationship, then ICBN rules, International Code of Botanical Nomenclature, the first meeting and then 18th meeting held in the year and then places, then the rule of the ICBN and then common name of and scientific name of the plant, then polynomials and then binomial, then author citation. And now they are going to type of concept. First of all, in a dry condition of the plant oda dry condition, in the dry condition of the plant நம்ம identification பண்றோம். For example, taxonomic aids அப்படின்றப்ப அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா துணைக்கருவிகள் உபகரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். For what are the uses of the taxonomic aids? Taxonomic means you know that the classification of the plant. In identification of flora region and then fauna region, the naming of the plant in binomial and then polynomials, the binomial usage of the lineage classification, the each and every organism to classify the plants. This classification or identification to the forestries and research foundation, then medical students and then botany students, the usage of the plant and then identification of the plant to the all flora region. So this study about the plant, there are classification should be must. In this classification of the classification to arrangement of the plant, this classification are taxonomic. The taxonomic aids means the classification of the plant with the help of some materials. In this materials are taxonomic aids. ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு தேவையான ஒரு பிளான்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு, ஒரு பிளான்ட்டை பற்றின டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது வேணும். இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம், கிளாஸ், சப் கிளாஸ், சீரீஸ், ஆர்டர்னு பார்த்தோம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு ஈச் அண்ட் எவ்வரி மைக்ரோப்ஸ்கிலேருந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. இதை தான் நம்ம கிளாசிஃபிகேஷன்னு சொல்லுவோம். இந்த கிளாசிஃபிகேஷனை கண்டறியறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நாமெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டாக்ஸானமிக் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் ஆர் த டூல் ஃபார் த டாக்ஸானமிக் ஸ்டடீஸ். ஒரு வகைப்பாட்டை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவியை தான் நம்ம டாக்ஸானமிக் எய்ட்ஸ் உபகரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆர் கிவ் மோர் அபவுட் த information to the useful of classification of the entire plant materials to identification and classification of the organism. This all material properly used are the taxonomic aids. Some of the taxonomic aids are key, flora and then monograph, then catalog of the plants. ஸோ எல்லா டீட்டெயிலும் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம டாக்ஸானமிக் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ, எந்தெந்த புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதை நம்ம டாக்ஸானமிக் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கிறது கீ அப்படிங்கிறது திறவுகோல், வகைப்பாட்டு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமிக் கீ ஆர் த டூல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்ஃபெமிலியர் பிளான்ட்ஸ். அறிமுகமே இல்லாத அந்த பிளான்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, அந்த பிளான்ட்டை பற்றி டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மெடிசினல் பிளான்ட்டா, இது வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டா, இது வந்து எந்த மாதிரி க்ரோத்தில், எந்த மாதிரி டெரஸ்ட்ரியல் இல்லையா அல்லது அக்வாட்டிக் ரீஜனில் வாழக்கூடியதா, அது வேறையா ஹேபிடேட், இதை பற்றின டீட்டெயில்ஸு நமக்கு தெரியவே தெரியல, அறிமுகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை எடுத்துக்கணும். அந்த பிளான்ட்டை பற்றி நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த கீ அப்படின்னு சொல்லுவோம். These keys are based on the character which are stable and reliable. இந்த கீ வந்து கண்டிப்பாக ஸ்டேபிள், நிலையானதாக இருக்கணும், அக்யூரேட்டான சரியான ஆன்சர் நம்ம கொடுக்கும். அந்த ஆன்சர் இல்லாமல் நம்ம நம்புற மாதிரி தான் இருக்கும்.
Maximum, the most of common type of the key are dichotomous key. இது வந்து 2 பிரிவுகளை கொண்டது. இதில் ஃபஸ்ட்டு பிரிவுகளை நம்ம பேர் ஆஃப் கான்ஸ்டிட்டிங் கேரக்டர் ஆர் கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் எது, ஒவ்வொரு வேர்டு ஒரு புக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கோட் வேர்டு. இந்த கோட் வேர்டு வச்சு தான் நம்ம அந்த பிளான்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்பருத்தி இருக்குது. செம்பருத்தி வந்து டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டு, ஒன்று டெரஸ்ட்ரியலுக்குரிய அந்த ஈவெண்ட்டை எடுக்கிறோம். அது வந்து ஆனுவல் பிளான்ட்டா, பையனியல் பிளான்ட்டா, பெரனியல் பிளான்ட்டான்னு பார்க்குறோம். இது வந்து ஆனுவல் பிளான்ட்டு. அப்போ ஆனுவல் பிளான்ட்டுக்கு நம்ம போயிடும். இப்படி நமக்கு ஒவ்வொரு கோட் வேர்டாக ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துரும். அப்போ எ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ கப்லெட், ஜோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கப்லெட்டுக்கும் மிகச்சிறிய ஸ்டேட்மெண்ட், a group of pair of constituting statement or couplet, a single statement or lead. இது வந்து ஒரு துப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். The plant is correctly identified which key by narrowing down character found in a plant. ஒவ்வொரு கீயை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். டு டவுன் த கேரக்டர் ஃபைண்ட் அவுட் த பிளான்ட் இன் எ கீ மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எந்த மெட்டீரியல் நமக்கு தருதோ அதை நம்ம திறவுகோல் கீ அப்படின்னு சொல்லுவோம். இது புக்கு தான் அதுக்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கான், நமக்கு எதுவுமே தெரில, ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எப்படி போய் பார்க்குறோம். அதில் எல்லா விதமான பிளான்ட்டும் இருக்குது. எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட் கையில் கொடுத்துருவாங்க. அது வந்து டைகாட்டா மோனோகாட்டா அப்படின்றது தெரியும். இது ஃப்ளவரிங் பிளான்ட்டா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டான்னு ஏன்னா பார்த்தோன்னே ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃப்ளவர்ஸ் ஆர் க்ரீன் கலர், பூக்கள் வந்து நல்லா பழுப்பு நிறமாக இருக்கும். ஃப்ரூட் இருக்கும், அந்த ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டை கேலிக்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்கும். ஓகேவா, கேலிக்ஸ் வந்து ஃப்ரூட்டை கவர் பண்ணி இருக்கும். இப்படி பிளான்ட் இருந்தால் அதுக்கு பேர் பைசாலிஸ்னு கொடுத்துருவோம். அப்போ பைசாலிஸ் அப்படின்ற பேஜை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை க்ரீம் கலர் இல்லை, அப்போ இன்னொரு கலர் இருக்கும், ஒயிட் அல்லது வைலட் கலரில் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரூட் நம்ம கையில் பூ இருக்கும், அதை பார்க்கணும். க்ரீம் கலர் ஃப்ளவர் தான் பைசாலிஸ்க்கு போகணும். இல்லை உன் கையில் இருக்கிறது ஒயிட் கலர், அப்போ ஒயிட் கலராக இருக்கலாம், அது வைலட், ஆனால் உன் கையில் இருக்கிறது ஒயிட் கலர். ஃப்ரூட் கேலிக்ஸ் நாட் என்க்ளோசிங் ஏ பெர்ரி. ஓகே, உன்னோட அந்த ஃப்ரூட்டில் ஃப்ரூட்டை நீ வச்சுருக்கக்கூடிய சீட் அண்ட் ஃப்ரூட் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இது வந்து கவர் பண்ணியிருக்காது, சும்மா பூ தனியாக இருக்கும், காய் தனியாக இருக்கும், கேலிக்ஸ் வந்து ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். அப்போ நம்பர் 2க்கு போகணும். நம்பர் 2க்கு வந்துச்சா, நம்பர் 2ல் 2 இருக்குது. ஒன்று கொரலா வந்து ரொட்டேட் ஷேப்பில் இருக்கும், அப்படி திருகி இருக்கும் இதழ்கள். இன்னொன்று வந்து கொரலா வந்து ஃபனல் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம எதுன்னு பார்க்கணும். சப்போஸ் உன் கையில் இருக்கிறது வந்து கொரலா ரொட்டேட் அப்படி அந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா, அப்படி சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அது சொல்லணும். சப்போஸ் ஃபனல் ஷேப்டு நம்ம கூமத்தை பூ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 3க்கு போகணும். நம்பர் 3ல் லீவ்ஸ் பார்க்குறோம். ரேடிக்கல் லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ஃப்ளார்ஸ் ஆர் ரெசிம் டைப்ஸ். இது ரேடிக்கல் லீவ்ஸ் ஆப்சன்ட், ஃப்ளார்ஸ் ஆர் சாலிடரி. சிங்கிள் டைப் ஆஃப் ஃப்ளார் இருக்குது. அப்போ சிங்கிள் டைப் ஆஃப் ஃப்ளாராக இருந்தால் அது டட்ரான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ரெசிம் டைப் ஆஃப் ஃப்ளாராக இருந்தால் நிக்கோட்டியானா டொபேக்கம், நம்ம நிக்கோட்டியானா டொபேக்கம் புகையில் இருக்குல்ல அந்த ஃப்ளார். இப்படி தான் ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ண பயன்படுத்துவோம். ஓகேவா, ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அனதர் டைப் ஆஃப் கீ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இன் ஏ பாலிக்ளேவ் ஆர் மல்டி என்ட்ரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டோட நேம் மற்றொரு பிளான்ட்டை பற்றின இது, ஒரு பிளான்ட்டோட நேமை பற்றி கண்டறிய இன்னொரு பிளான்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பயன்படுத்தினா அதுக்கு பேர் பாலிக்ளேவ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பிளான்ட்டை பற்றி வச்சுக்க மல்டி என்ட்ரி ஆஃப் த கீ, நிறைய பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் பாலிக்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ லிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் கேரக்டர் ஸ்டேட், மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர் அந்த புக்கில் இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உன் கையில் இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியலையும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியலும் ரெண்டு வச்சு பார்க்கும்போது மேட்ச் பண்ணிச்சோ, இதை மேட்ச் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக ஆச்சுன்னா அவங்க அந்த வந்து ஐடென்டிஃபிகேஷன், ஓகே நம்ம கண்டுபிடிச்ச பிளான்ட்டும் இந்த பிளான்ட்டோட நேமும் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ண இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது நம்மளோட கம்ப்யூட்டர் மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம கையில் ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை பற்றி ஒரு டீட்டெயிலும் தெரியல, ஆனால் அந்த பிளான்ட்டில் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷனாக பேரலல் வீனேஷனான்னு பார்க்கணும், டைகாட்டா மோனோகாட்டான்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்து கடைசியாக அதோட கரெக்டான நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். திஸ் இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ட். இந்த மெத்தடை தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இந்த மெத்தட்லேயே
கீக்கு அப்புறம் நமக்கு கொடுத்துருக்கூடியது பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனை நமக்கு கொடுத்துருக்காங்க. First of all, the true sense all garden are not botanical garden. இந்த பிளான்ட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லா கார்டன், நம்ம ஊட்டி போயிருப்போம், கொடைக்கானல் போயிருப்போம், ஏற்காடு போயிருக்கோம், எல்லாத்துலேயுமே பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. நம்ம தோட்டம் எல்லாமே சேர்த்து கார்டன்னு சொல்லக்கூடாது. இருக்கக்கூடிய எல்லா கார்டனும் சேர்த்து நம்ம பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இது அப்போ எதை தான் நம்ம பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்கிறது? The botanical garden are center for the collection of plant. More number of collection of the plant in a various district and then various state. In then various stage of the living materials. They may be a ornamental plant and then aesthetic plant. Ornamental na alagu thavaram, aesthetic na alangara thavaram, aesthetic na alagu thavaram. And then நமக்கு வாசனை தரக்கூடியது பத்தி ஸ்மெல் வருது, அது அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு இந்த மிளகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் நமக்கு வந்து வாசனை தரக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெசபடோமியா அப்படின்ற ஒரு இடத்துல, மெசபடோமியா அப்படின்றது ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன். இதுதான் பாபிலோனின் தொங்கும் தோட்டம் நம்ம சொல்லுவீங்க, ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன். இதில் எங்கே இருக்குது அப்படின்னா ஏத்தன்ஸில் இருக்குது. இதை தியோபாஸ்டிஸ் த ஃபாதர் ஆஃப் த பாட்னி, அவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட ஜென்ரல் பப்ளிக் லெக்சரஸாக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணி அவர் வந்து இதை பாதுகாத்துட்டு வர்றாரு. இந்த இயர் ஆஃப் ஃபஸ்ட்டு மாடர்ன் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்றது லூகா கினி அப்படின்ற அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூலி ஸ்பீசஸ் கொண்ட ஒரு கார்டனை அவர் ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டனாக அவர் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய பைசா என்ற இடத்துல வந்து இருக்குது. இதை லூகா கனி அப்படின்றவர் பைசா நகரத்தில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? அப்போ அது பேர் நியூ மாடர்ன் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு இருக்காங்க. இதில் என்னென்ன பிளான்ட் மெட்டீரியல் அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் த கேக்டஸ், சப்பாத்தி களின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கள்ளி செடிகள் தொட்டாவே பால் கீழே விழும், முள்ளு மாதிரி இருக்கும், அது கீழே இப்படி கிள்ளி எடுத்தோம்னா பால் வரும். தென் சக்குலண்ட்டு, சதைப்பற்று மிக்க தாவரங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் க்ரீன் ஹவுஸு, நம்ம வந்து ரொம்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியாத பசுமை இல்ல கொண்ட பிளான்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் தென் நிழல் பிளான்ட்டு, நிழலில் வாழக்கூடியது ஷேட் ஹவுஸ். அண்ட் தென் ட்ராபிக்கல் அண்ட் தென் சப் ட்ராபிக்கல். தென் அல்பைன், குளிர் மற்றும் வெளிநாட்டு தாவரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காரு. திஸ் இஸ் எ வேர்ல்டு வைல் ஆஃப் த 1800 பொட்டானிக்கல் கார்டனை இவர் வந்து ஆர்பரேட் பண்ணியிருக்காரு. தென் பொட்டானிக்கல் கார்டனை இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அதோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொட்டானிக்கல் கார்டன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். தென் ரோல் ஆஃப் த பொட்டானிக்கல் கார்டன், ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தில் பிளான்ட் வந்து நிறைய கார்டன் மெயின்டெனன்ஸில் இந்த பொட்டானிக்கல் கார்டனோட ரோல் என்ன? ஃபஸ்ட்டு கார்டன் வித் ஆஸ்தட்டிக் வேல்யூ விச் அட்ராக்ட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். அழகான தோட்டங்கள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க, டூர் மாதிரி இந்த மாதிரி நிறையா வருவாங்க. ஸோ அதனால் வருமானம் நமக்கு நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொல்கத்தாவில் ஃபைக்கஸ் பெங்காலியன்சிஸ் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் கொல்கத்தா, இது வந்து பெரிய மரமாக இருக்கக்கூடிய கிரேட் பேனியான் ட்ரீ இதில் இருக்குது. இது வந்து நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி ஒரு ஃபேமஸ் ஆனது. அண்ட் தென் கார்டன் ஹேவ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீசஸ் அண்ட் சப்ளை டாக்ஸானமிக் மெட்டீரியல் ஃபார் த பொட்டானிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ். ஒவ்வொரு தாவரவியல் தோட்டத்துலேயும் நிறைய பிளான்ட் மெட்டீரியல்ஸு ரிசர்ச்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெரி குட் யூசேஜ் ஆஃப் த சயின்டிஸ்ட் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். தென் கார்டன்
is used for the self instruction or demonstration of the purpose. ஜென்ரலாக நம்ம வீட்டில் இது பண்ணுறதுக்கும் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காகவும் பிஹெச்டி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து நிறைய பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் த கேட்டகரி ஆஃப் த பிளான்ட் இன் அனாட்டமி எம்ப்ரியாலஜி. அனாட்டமினா பிளான்ட்டோட இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி படிக்கிறது, எம்ப்ரியாலஜினா பிளான்ட்டோட கருவை பற்றி படிக்கிறது, தென் ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா த கெமிக்கல் காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் எ பிளான்ட், சைட்டாலஜினா ப்ரெசன்ட் ஆஃப் த செல்ஸ், அண்ட் தென் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளான்ட், அண்ட் தென் இக்காலஜி அப்படின்னா இட் ப்ரெசன்ட் இன் என்வரான்மெண்டல் கண்டிஷன். இந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்ட ஒரு ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல் டுகெதர் யூனிட் ஆஃப் த கலெக்ஷன் சென்டர்னு கார்டனை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆக்ட் ஆஸ் ஏ கன்சர்வேஷன் சென்டர் ஃபார் டைவர்சிட்டி ரேர் இன் என்டேஞ்சரி ஸ்பீசஸ். அழிந்து போன தாவரங்கள், அழியும் நிலையில் உள்ள தாவரங்கள், இது எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாத்தா கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸாக இந்த கார்டன் இருக்குது. அண்ட் தென் it offers annual list of available species, free exchange of the seeds. இப்போ வந்து எப்பயுமே நிறைய வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய சீடுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது அந்த சீடில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ அது மோர் நம்மளாக பிளான் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பொட்டானிக்கல் கார்டன் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன். ப்ராபகேஷன்னா பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ். இது வந்து சேல்ஸ் ஃபார் பிளான்ட் மெட்டீரியல் டு ஜென்ரல் பப்ளிக். இது வந்து அதோட அதோட ஜெர்மினேஷன் டைம் என்ன, அப்போ பாலினேஷன் நடக்கக்கூடிய டைம் என்ன, இது வந்து எந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் எந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ரீப்ரொடக்ஷனும் அட்டன் பண்ணுது அப்படின்ற ஒரு கலெக்ஷன்றை நம்ம புக்கு மாதிரி அது பப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் இந்த கலெக்ஷன் சென்டர்ஸ் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் இன் கியூ ஹெர்பாரியம் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கியூ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன் இது பாருங்கள். இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கியூ ஹெர்பாரியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கிலாண்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டாக இங்கிலாந்தில் இது வந்து நிறைய பிளான்ட் மெட்டீரியலை கன்சர்வ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் பொட்டானிக்கல் கார்டனோட டீட்டெயில்ஸ் சொன்னோம். இந்த பேஜில் பாருங்கள். த பொட்டானிக்கல் கார்டன், நேஷ்னல் பொட்டானிக்கல் கார்டன், தேசிய தாவரவியல் தோட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1948 ஆர்போரேட்டம் அப்படின்ற பிளான்ட்டு 500 ஸ்பீசஸ் கொண்ட இருக்குது. இது 500 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரீ எல்லாமே இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ரோஸ் ஹைபிரிட் வெரைட்டி 500 ஸ்பீசஸ் ஹைபிரிட் வெரைட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் பண்ணது. ஜோம் பிளாசம் கலெக்ஷன், அதாவது கலப்பினம் மூலமாக உருவானது. இட் இஸ் ஏ எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்குது. அண்ட் தென் JNDBGRI திருவாண்ட்ரம் கேரளாவில் 1979 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கன்சர்விங் ஏ ட்ராபிக்கல் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசர்ச்சு இந்த மாதிரி பிளான்ட்லாம் இருக்குது. 4000 ஸ்பீசஸ் ஃபார் ஏ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்காங்க. அது போக 3000 நான் ஃப்ளவரிங் மெட்டீரியல்ஸ் பூவா தாவரங்கள் உருவாக்கியிருக்காங்க. இதில் மக்கள் அதிகம் கவர்ந்தது மேஜர் அட்ராக்ஷன் ஃபார் த பேம்புஸ்டியம், அதாவது மூங்கில் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. 69 ஸ்பீசஸ் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. தென் நேஷ்னல் ஆர்கிடேரியம் ஏற்காடில் தேசிய ஆர்கிடேரியம் ஏற்காடுன்னு சொல்லுவோம். 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர் ஆர் மெயின்டைன் பை த PSI பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 3000 ட்ரீஸ் இருக்குது. 1800 புதச்செடிகள் குற்றுமரங்கள் இருக்குது. மக்கள் அதிகம் கவர்ந்தது என்ன அப்படின்னா இன்செக்டிவரஸ் பிளான்ட்டு. இது நீங்கள் ஏற்காடுக்கு போனீங்கன்னா இந்த இன்செக்டிவரஸ் பிளான்ட்டை பார்க்கலாம். AGCB இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இன் கொல்கத்தா 1977 ராபர்ட் கர்னால் கீட் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் ஃபஸ்ட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். லார்ஜஸ்ட் அண்டு வேர்ல்டஸ்ட் ட்ரீ அதிக அளவில் இருக்குது. 15,000 ஸ்பீசஸ் ஆஃப் த பிளான்ட் இதில் இருக்குது. இதில் மேஜர் அட்ராக்ஷனாக நம்ம சொல்லக்கூடியது வந்து பேரால மரம்னு சொல்லுவாங்க. கிரேட் பேனியான் ட்ரீ, ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ட்ரீ இது. இதில் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பாரியம் ராயல் பொட்டானிக்கல் கார்டனோட டீட்டெயில்ஸு அண்ட் தென் ஹெர்பாரியம் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ராயல் பொட்டானிக்கல் கார்டன், கியூ ஹெர்பாரியம் லண்டன்னு சொல்லுவோம். தேர் ஆர் மிகப்பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன், அதாவது இட் இஸ் எ நான் டிபார்ட்மெண்டல் பப்ளிக் பாடி இன் எ யுனைடெட் கிங்டம். 1760 ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக இதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த இயர் 1841 அஃபீஷியலாக பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1716. இது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினாக கேட்பாங்க. Officially opened in the botanical garden 1841, but the establishment of the day in a botanical garden 1716 கேட்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, த பிளான்ட் கலெக்ஷன் மெட்டீரியல் ஆர் அக்வாட்டிக் ஆர்கானிசம், தண்ணியில் வாழக்கூடிய தாவரங்களை பற்றி ஹைட்ரோஃபைட்ஸ்ன்னு படித்தோம்னா அந்த ஹைட்ரோஃபைட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ். அண்ட் தென் ஆர்போரேட்டம், ஆர்பேரியம் வந்து 1400 ஆர்பேரியம் பெருமர தொகுப்புகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய பெரிய ட்ரீ பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் போன்சாய் பிளான்ட், போன்சாய்னா சின்ன கப்பில் பெரிய ஆலமரத்தை க்ரோத் பண்ணுறது, ஷார்ட்டனிங் ஆஃப் த செல் மெட்டீரியல்ஸ். போன்சாய் அப்படிங்கிறது மிகச்சிறிய பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலோ அண்ட் தென் பெரிய இப்போ நம்ம ஷாப்பிங் மாலோ போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய சோளம்லாம் இருக்கிற தட்டை சின்ன கப்பில் வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மாலர் சைஸில் பிளான்ட் க்ரோத்தை போன்சாய் அப்படின்னு சொல்லுவோம். போன்சாய் கலெக்ஷன். அண்ட் தென் கேக்டஸ், சப்பாத்தி கள்ளி, கார்னிவோரஸ் பிளான்ட்டு. அதுக்கப்புறமேட்டு கார்னிவோரஸ்னால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிளேடஸ் அண்ட் தென் யூட்ரிகுலேரியா. அதை இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் பூச்சியை உண்ணக்கூடிய நெப்பந்தஸ். ஸோ இவங்க எல்லாமே கார்னிவோரஸ் பிளான்ட்டு. அண்ட் தென் கள்ளி செடிகள்னு சொல்லுவாங்க, கேக்டஸ் கலெக்ஷன். ஸோ இவங்க எல்லாத்தோட மெட்டீரியலும் ராயல் பொட்டானிக்கல் கார்டனில் கியூ லண்டனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பிளான்ட் கலெக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஹெர்பாரியம் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் யூசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெர்பாரியம்னா ஃபஸ்ட்டு என்ன? ஹெர்பாரியம் இஸ் த ஸ்டோர் ஆஃப் ஹவுஸ் அண்ட் ப்ரிசர்வ்டு பிளான்ட் கலெக்ஷன். ஹெர்பாரியம் அப்படின்றது பிளான்ட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். த பிளான்ட் ஆர் ப்ரிசர்வ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ட்ரை ஸ்பெசிமென் மவுண்டன் ஆன் எ ஸ்பெசிபிக் சீட். இன் திஸ் ஹெர்பாரியா ஆக்ட் அஸ் எ சென்டர் ஃபார் த ரிசர்ச். இப்போ நம்ம ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம், அந்த பிளான்ட்டை நம்ம ஒரு புக்கோ அல்லது நியூஸ் பேப்பர் கடையிலையோ வைக்கிறோம். நல்லா ஈரமெல்லாம் போயிடுது, பட் க்ரீன் கலர்லேயே இருக்குது. திஸ் இஸ் எ ப்ரிசர்வேஷன். இன் திஸ் ப்ரிசர்வேஷனை 4 or 5 days நம்ம அப்படியே வச்சுருக்கோம். டு சேஞ்ச் இன் டு த பிளான்ட் பிளேசஸ், அந்த பிளேசஸை மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் ப்ராசஸ் இஸ் எ ஹெர்பாரியம். இந்த தான் நம்ம ஹெர்பாரியம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்பாரியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹெர்பாரியம் அப்படின்றது எ கலெக்ஷன் ப்ரெஸ்டு ட்ரைடு. ஃபஸ்ட்டு கலெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரெஸ்டு அண்ட் தென் ட்ரைடு, அதுக்கப்புறம் மவுண்டைன் ஆன் எ ஸ்பெசிபிக் சீட். ஒரு பர்டிகுலர் சீட்டில் நல்லா கம் போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருக்கணும். இதுதான் ஹெர்பாரியம்னு சொல்லுவோம். ஹெர்பாரியம் என்ன அப்படின்றது பிக்சர் பின்னாடி புக்கில் அடுத்த பேஜில் இருக்குது, அப்போ பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஹெர்பாரியம் ஸ்பெசிமென், என்னென்ன மாதிரி மெத்தடை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிளான்ட் கலெக்ஷன் பண்ணும். ஒரு வேப்ப மரமோ அல்லது வந்து ஒரு முருங்கை மரமோ அல்லது செம்பருத்தி செடியோ ரோஸ் செடியோ ஏதோ ஒரு பிளான்ட் எடுத்து கலெக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ஃபீல்டு கலெக்ஷன்னு சொல்லுவோம். த ப்ரிசர்வ் த கலெக்ஷன், லிவிங் கலெக்ஷன், உயிருள்ள பிளான்ட்டாக இருக்கணும், அதான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கலெக்ஷன் ஃபார் த மாலிகுலர் ஸ்டடீஸ், இது ஸ்டடீஸ்க்காக பயன்படுது, ஒரு ரிசர்ச் ஃபீல்டுக்காக பயன்படுது. டாக்குமெண்ட் ஃபார் த ஃபீல்ட் சைட் ஆஃப் டேட்டா, அதாவது சேகரிப்பு களம்னு சொல்லுவாங்க. எல்லா டீட்டெயிலும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து மெட்டீரியல் நம்ம ரெக்கார்டு எழுதுகிறோம், அது மாதிரி ரெக்கார்டு மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கணும். அதான் டாக்குமெண்ட் ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் சைட் டேட்டா. தென் ப்ரிப்பேரிங் ஃபார் த பிளான்ட் ஸ்பெசிமென், அதாவது ஒரு பிளான்ட் மெட்டீரியலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். தென் மவுண்டிங் ஹெர்பாரியம் ஸ்பெசிமென், இந்த ஹெர்பாரியத்தை ஒரு சீட்டில் ஒட்டணும். அந்த சீட்டோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 29 சென்டிமீட்டர், ஓகேவா? 29 × 43 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்போ வந்து 43 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும், 29 சென்டிமீட்டர் லென்த்து, 43 சென்டிமீட்டர் பிரெத் இருக்கணும். இதுதான் ஜென்ரலாக எல்லா யூனிவர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. பட் இன் நார்த் அமெரிக்காவில் மட்டும் 29
இன்ட்டு 441.5 சென்டிமீட்டரில் இருக்கும். மற்ற எல்லாத்துக்கும் 41. ஏன்னா அவங்களோட பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஹெர்பாரியம் லேபிள், இதை லேபிள் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ்க்கு நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். யார் எடுத்தால் எங்கே கலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில் வேணும். தென் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹெர்பாரியம் அகெயின்ஸ்ட் த மோல் அண்ட் இன்செக்ட்ஸு, பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் வராமல் ப்ரொடக்ட் பண்ணி அந்த ஷீட்டை வச்சுருக்கணும். சரி, ஓகே. இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்? இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அதோட மெத்தட்ஸு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடை பார்ப்போம். தென் ஹெர்பாரியம் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட யூசஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். யூசஸ் ஆஃப் த ஹெர்பாரியம். ஹெர்பாரியம் அப்படின்றது த ப்ரொவைட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ். யாரெல்லாம் பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிளான்ட்டை பற்றி படிக்கணும், நான் பிஹெச்டி ரிசர்ச் பண்ண போகிறேன், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், நான் வந்து தினம் ஆயுர்வேதா மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஆயுர்வேதா ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஹெர்பாரியம் வெரி குட் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், த பிளேஸ் ஃபார் த ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வவுச்சர் இன் ஸ்பெசிமென். இப்போ வந்து பிளான்ட்டை வந்து ஒழுங்காக வரிசைப்படுத்தி மோனோகாட், டைகாட் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். திஸ் இஸ் அ ஆர்னமெண்டல் பிளான்ட் அண்ட் தென் மெடிசினல் பிளான்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸு கண்டிப்பாக அதில் இருக்கணும். தென் வவுச்சர் அப்படின்னா நம்ம பில் எழுதி சைன் பண்ணுறோம், அதுதான் வவுச்சர். வவுச்சர் ஸ்பெசிமென் சர்வ்ஸ் as a ரெஃபரன்ஸ் ஃபார் கம்பேரிங் டவுட்ஃபுல் நியூலி கலெக்ஷன் ஃபார் ஸ்பெசிமென். ஒரு பிளான்ட்டை புதிதாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா அல்லது பழைய மெட்டீரியல்ஸ் எடுத்து பண்ணிங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயிலை புதுசு பழசு ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு அதுக்குரிய சொல்லணும். நான் இந்த புக்கை பார்த்து நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு இந்த ஓல்டு புக்கையும் காட்டணும், நியூவாக அந்த ஸ்பெசிமென் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ரெஃபர் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் ஒன், வவுச்சர் ஸ்பெசிமென் பிளே a role in studies for the like floristic diversity and then environmental assessment, then ecological measurement. First of all, the role in studies of floristic diversity. Plant வந்து நிறைய இடத்துல ஃப்ளாரா ரீஜன்னு சொல்லுவாங்கள்ல, ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ட் கலெக்ஷன் இட் ப்ரெசன்ட் இன் த ரீஜன் ஆர் ஃப்ளாரா. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்கள் பற்றிய டீட்டெயில்ஸ்க்கு பேர் தான் ஃப்ளாரா. அப்போ தாவர பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. த என்வாரன்மெண்டல் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழலோட டீட்டெயில்ஸ் வேணும். அந்த சுற்றுச்சூழலோட அசஸ்மெண்ட் அதுவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தென் இக்காலஜிக்கல் மெக்கானிசம், இந்த இடத்துல இந்த பிளான்ட் க்ரோத் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸில் ரெக்கார்டு மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். And then herbarium provide opportunity for the documenting biodiversity and studies for the related to field ecology and conservation biology. herbarium இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்டடி பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த ஹெர்பாரியம் மூலமாக அழகாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெர்பாரியத்தோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹெர்பாரியம் அப்படின்றது இதுதான் பிளான்ட் கலெக்ஷன். இப்போ ஒரு பிளான்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, செம்பருத்தி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று ஆமணுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த செம்பருத்தி பிளான்ட்டை வெறும் செம்பருத்தி பூ மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, டிக்காக எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? வெறும் செம்பருத்தி மட்டும் இல்லாமல் டிக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கணும். அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ஷன். இல்லை நான் வந்து பெரிய வேப்ப மரத்தை ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா வேப்ப மரத்தில் ஒரு சின்ன கிளைகள் எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஏ டிக் ஆஃப் த பிளான்ட். அதில் பூ இருக்கணும், வெஜிடேட்டிவ் க்ரோத் அண்ட் தென் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ரெண்டுமே இருக்கணும். வெஜிடேட்டிவ்னா லீஃபு ஸ்டெம் இருக்கணும், தென் ஃப்ளார் பார்ட்ஸ் அதாவது மொக்கு மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ இதுதான் ஹெர்பாரியம். ஸோ அப்போ உன்னோட ஹெர்பாரியம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம எடுத்துக்கணும். இது அவரை செடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பிளான்ட் எடுத்துக்கணும். ஹெர்பேரியத்தோட சைஸு 29, அது வந்து 43 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் புக்கில் 41 சென்டிமீட்டர் இருக்குது. 29 பிரெத்தும் 41 வந்து அதோட லென்த் இருக்குது. நம்ம புக்கில் 41 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 29 × 43 சென்டிமீட்டர். இது 29 × 43 சென்டிமீட்டருக்கு ஹெர்பாரியமோட கலெக்ஷன் சென்டர் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோமா? ஃபஸ்ட்டு ஹெர்பாரியம்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கலெக்ஷன் ப்ரெஸ்டு, ட்ரைடு, மவுண்டெயின் ஆன் ஏ ஸ்பெசிஃபைடு சீட். ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரோம், போய் மரத்தில் ஏறி உடச்சிட்டு வந்துடும். டிக்கை உடச்சிட்டு வந்த மெட்டீரியல்ஸை நியூஸ் பேப்பரில் வைக்கிறோம். ஏன் நியூஸ் பேப்பர்லேயே வைக்கிறோம்? வேறு ஏதாவது ஸ்கூல் நோட் புக்ஸோ அல்லது ஸ்கூல் புக்ஸோ வைக்கலாம்ல, அல்லது ட்ரெஸ்ஸு கடியில் வைக்கலாம். அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம், அதனால தான் ஈஸியாக தண்ணியை உறிஞ்சிடும். அழகாக நீட்டாக நம்ம ப்ரிப்பரேஷன் ஹெர்பாரியத்தை வச்சுக்கணும்.
திஸ் இஸ் ஏ கலெக்ஷன். அதுக்கப்புறம் ட்ரை காய வைக்கிறோம், ப்ரெஸ் பண்ணுறோம், காய வைக்கிறோம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் போர்டு யூஸ் பண்ணுறோம். இது ஹெர்பேரியத்தோட ப்ரெஸ் போர்டு. இங்கே மேலே வந்து அட்டை இருக்கும், நம்ம ஜென்ரலாக உட்டன் சொன்னது. இதில் 4 பக்கம் மர ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடியில் இந்த மாதிரி கட்டை இருக்கும். நடுவில் பாருங்கள் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க, நியூஸ் பேப்பர் வச்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு 20 மெட்டீரியல்ஸ், நீங்கள் 20 பிளான்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட 10 சேர்த்து 30 போட்டு ஒரு டிக்கை போட்டு இந்த மேலேயும் ஒரு கவர் வச்சுக்கிறோம், உட்டன் காட் வச்சுக்கிறோம், கீழேயும் உட்டன் காட் வச்சுக்கிறோம். நல்லா கட்டிடுறோம், நல்லா ப்ரெஸ் ஆகிடுது. எந்த ஒரு மடங்கி கிடைக்கி எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் கலெக்ஷன். ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம், ட்ரை நல்லா காஞ்சிருது. இன்றைக்கி வைக்கிறீங்க, நாளைக்கு மறுபடியும் மார்னிங் எழுந்துச்சி இந்த நியூஸ் பேப்பரை மாற்றிட்டு புது நியூஸ் பேப்பர் வைக்கிறோம். ஏன்னா மறுபடியும் ஈரமாக இருந்துச்சுன்னா ஃபங்கல் அட்டாக் ஆகும். த பிளான்ட் ஸ்பெசிமென் வித் ஃப்ளவர் ஃப்ரூட் ஆர் கலெக்டட். ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டாக்குமெண்டேஷன் ஃபார் ஃபீல்டு சைட் டேட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கிரியேஷன் டேட்டா டு ரெக்கார்ட் அட் த டைம் ஆஃப் த பிளான்ட்டு. பிளான்ட்டை பற்றின எந்த டைம் எடுத்தீங்க, அதோட டீட்டெயில்ஸ் வேணும். எந்த நேரம், எந்த இடத்துல, எந்த டிஸ்ட்ரிக்டா, எந்த ஸ்டேட்டா அப்படின்றது வேணும். நீங்கள் எடுத்து வந்து எந்த ரீஜன், எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸை கண்டிப்பாக அந்த ஹெர்பேரியம் லேபிள் பண்ணியிருக்கணும். தென் ப்ரிப்பரேஷன் ஃபார் த பிளான்ட் ஸ்பெசிமென். தாவர மாதிரிகள் தயாரித்தல். இந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து 12x18 அளவுள்ள 2 மர உட்டன் கார்ட்ஸுக்கு இடையே ராப்பர் ஷீட் போட்டு நம்ம 2 ஸ்ட்ராப்ஸ் போட்டு நல்லா கட்டி வச்சிடறோம். தென் மவுண்டைன் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென். இது நல்லா உழைஞ்சது 4 or 5 டேஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் ஹெர்பேரியம் 29x41 cm ஸ்பெசிமென் affixed to herbarium sheet with standard white glow and solution of methyl cellulose. மெத்தில் செல்லுலோஸும் வெள்ளை பிசின்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் க்ளோ சொல்யூஷன், அதை 2 போட்டு பண்ணுறோம், ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்குள்ளே ஃபங்கல் ஏதாவது இன்சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து மறுபடியும் அரிச்சிடாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். தேர் ஆர் ஏ இன்செக்டர் ரபல்னு சொல்லுவாங்க, பூச்சிகளை விரட்டும் மருந்து அப்படின்னு. ஹெர்பேரியம் டீட்டெயில்ஸ். ஹெர்பேரியம் சைஸ் வந்து 40 to 5 and 23 to tall லென்த் இருக்கும். த டைப்பிக்கல் லேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஹேபிட். அதில் நம்ம எழுதியிருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஹெர்பேரியெல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதும் போது லேபிள் என்னென்ன லேபிள் பண்ணியிருக்கணும், யார் என்ன, ஃபஸ்ட்டு பிரிண்டட் இருக்கும், அதில் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அவங்க டீட்டெயில் இருக்கும். அப்போ உன்னோட நேம் எழுதிக்கணும். தென் இது வந்து ஹெர்பாஸ் ரப்பான்னு எழுதிக்கணும். ஓகேவா, அவள் ஹெர்பாஸ் ரப்பான்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அவங்க டீட்டெயில்ஸ், எந்த இடத்துல அவங்க வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது எழுதணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமக்கல்ல கலெக்ட் பண்ணியிருக்கணும், நாமக்கல். ஃபஸ்ட்டு உன்னோட நேம், இது வந்து ஹேபிட்டா ஹெர்பாஸ் ரப்பான்னு எழுதணும், அல்லது ட்ரீயான்னு எழுதிக்கணும். பட் இது எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு எழுதணும், அதோட டீட்டெயில் பற்றி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் கலெக்ட் பண்ணேன்னு எழுதணும். நீங்கள் கலெக்ட் பண்ணிங்களா, உங்கள் பேர் எழுதணும், கலெக்டர். அண்ட் தென் ஐடென்டிஃபை த டேட்டு, எந்த டேட்டில் இதை கலெக்ட் பண்ணிங்க, கலெக்ஷன் சென்டர். அடுத்து கலெக்டிவ் பிளேஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஹெர்பேரியமோட பிளேசஸில் இருக்கணும். தென் டு ரெபல் த இன்செக்ட், பூச்சிகளை நம்ம விரட்டுறோம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹெர்பேரியம் சீட் அகெயின்ஸ்ட் த மோல்ட் அண்ட் இன்செக்ட். பூஞ்சை மற்றும் பூச்சிகளிலிருந்து இதை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு எந்த மாதிரி கெமிக்கல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2% மெர்க்குரி குளோரைடு அப்ளை பண்ணுறோம். அல்லது நேப்தலின், நம்ம பாய்ச்சக்குண்டு இருக்குல்ல, அந்த பாய்ச்சக்குண்டு நல்லா உடச்சிடணும். உடச்சிட்டு இது மேலே அப்படியே பவுட்ரு மாதிரி கொட்டி தூள் தூளாக தூவி விட்டுரும். அதுக்கப்புறம் டிடிடி, ஓகேவா. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை சல்ஃபைடு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபியூமிகேஷன் ஃபார் த ஃபார்மால்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடை புகை மாதிரி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப குளிரான பிளேசஸில் இருக்கணும். அப்போ அந்த டைமில் -20°C நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்படி வச்சுருக்கலாம். திஸ் மெத்தட் ஆர் ஃபாலோட் த்ரூ த அவுட் ஆஃப் வேர்ல்டு. இதுதான் உலகத்தில் எல்லாருமே அந்த டு ரிபெல் த ப்ராடக்ட் ஆஃப் ஹெர்பேரியம் சீட் அகைன் த இன்செக்ட் அண்ட் தென் ஃபங்கல், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். இதில் மெயினாக ஹெர்பேரியம் ப்ரிப்பரேஷனும் ஹெர்பேரியமோட யூஸஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. தென் என்னென்ன ஹெர்பேரியம் கலெக்ஷன் சென்டர் இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.